வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இனி நம்ம வீடியோவில் என்ன வண்டி பெயிண்ட் அடிக்க போகிறோம்னா இந்த டாடா ஏஸ் டைகார் தான். டைகார் மாடல் வண்டி. இந்த வண்டி தான் ஃபுல் பெயிண்டிங் பண்ண போகிறோம். இன்ட்ரோ கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது வண்டி. அதெல்லாம் மொத்தமாக பெயிண்டில் சுரண்டிட்டு சூப்பராக பண்ணுன்னு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வண்டி எப்படி ரெடி பண்ணணும்னு தெரியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வண்டியில் பம்பர்லாம் சின்ன சின்ன கிராச்சு அண்ட் பம்பரில் டென்ட் இருக்குது. அங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்ன ரஸ்ட்டு. வண்டி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். வண்டி சர்வீஸ் பண்ண வண்டி தான், மெக்கானிக்கலில் போய் வந்திருக்கு. மொத்தமாக வண்டி ஃபுல்லாகவே அந்த கிரீஸ் கலர் ஆயில் கலர் இருக்குது. அது மொத்தமாக சேண்ட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ண போகிறோம். உள்ளெல்லாம் பாருங்கள், பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக நிறைய ரஸ்ட்டு. தொட்டி பாருங்கள், தொட்டி தான் இந்த வண்டியோட ஹைலைட்டு. தொட்டி வந்து அப்படியே பேப்பர் மாதிரி வருது பெயிண்ட்டு. இந்த பேப்பர் கிச்சா எப்படி வரும் அது மாதிரி உரிக்க உரிக்க அப்படியே வந்துன்னு ஈஸியாக வந்துடுது பெயிண்ட்டு. அந்தளவுக்கு ப்ரைமரில் அடிக்காமல் அடிச்சுக்கிறாங்க போலுது. அதெல்லாம் மொத்தமாக பக்காவாக சுரண்டிட்டு தரமாக பண்ண போகிறோம். வண்டிக்கு வந்து மொத்தம் 3 கோட் அடிப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பெயிண்ட்டு சுரண்டுறோம் பாருங்கள். பெயிண்ட் அப்படியே லைட்டாக அந்த பட்டி தகடு வச்சு சுரண்டாலே அப்படியே வந்துடுது பாருங்கள் ஈஸியாக. எப்பவுமே பெயிண்ட்டு தகடு மேலே, பச்சை தகடு மேலே பெயிண்ட் அடிக்கும்போது அது ஃபுல்லாக நல்லா எம்பர் ஷீட் போட்டு தேய்ச்சிட்டு, சோப் ஆயில் போட்டு எம்மர் ஷீட் போட்டு அந்த வாட்டர் ஷீட் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு ப்ரைமர் அடித்து 2 கோட் பெயிண்ட் அடிச்சு தான் தாங்கும். நல்லா தேய்க்காமல் நீங்கள் எவ்வளோ ப்ரைமர் அடித்தாலும் பெயிண்ட்டு நிற்காது உங்களுக்கு தொட்டியில். அதனால் எப்பவுமே புது தொட்டி கட்டுறீங்களா நல்லா தேய்க்கணும், அது சேண்ட் பண்ணணும் சோப் ஆயில் போட்டுட்டு. அங்கே பாருங்கள் பெயிண்ட் இப்படி உறிஞ்சி வருது பாருங்கள். நாங்கள் அப்படி கிடையாது. எங்கள் வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நாங்கள் எப்படி வேலை பார்க்குறோன்னு மொத்தமாக பெயிண்ட்லாம் மொத்தமாக சுரண்டிட்டு நல்லா சேண்ட் பண்ணுவோம் போட்டுட்டு. நீங்கள் பாருங்கள், இந்த பேட்சிங்லாம் ஆல்ரெடி பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க. அதை நாங்கள் மொத்தமாக ரிமூவ் பண்ணி எடுப்போம். ஏன்னா நல்லா தான் இருந்தது. ஸோ அதனால் மேலே இருக்கிற பெயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நாங்கள் மாஸ்கிங் பண்ணி சூப்பராக பக்காவாக அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எங்கள் ஒர்க்கு. நாங்களும் அதே மாதிரி அது மேலே பிளாக் அடிக்கலாம், நாங்கள் அது மாதிரி அடிக்க மாட்டோம். எங்களுக்கு தேவை ஒரிஜினாலிட்டி. நாங்கள் எப்போ பண்ணாலும் 100% ஒரிஜினாலிட்டி 100% தெளிவாக கொடுப்போம். பாருங்கள், பெயிண்ட்டு மொத்தமாக சுரண்டியாச்சு. சுரண்டிட்டு அந்த கார்னர்லாம் மெட்டல் பேஸ்ட், அதான் பாடி ஃபில்லர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மெட்டல் பேஸ்ட் அது பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கார்னர் லைட்டாக கிராச் மார்க்கு அது ஃபுல்லாமே பாடி ஃபில்லர் பார்த்தாச்சு. பார்த்துட்டு அதை மொத்தமாக சேண்ட் பண்ணுறோம். பாருங்கள், அது எம்பர் ஷீட் போட்டு மொத்தமாக சேண்ட் பண்ணுறோம் பாருங்கள் பாடி ஃபில்லரை. அதை சேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டி பார்த்துட்டு ஓவரால் மொத்த வண்டியும் சோப் ஆயில் போட்டு சேண்ட் பண்ணுவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் இந்த வண்டியோட என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோம், பெயிண்டிங் ஒர்க் எப்படி பண்ணுறோம் அது மொத்தமாக தெரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தா எப்படி பண்ணுறோன்னு தெரியாது உங்களுக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி மொத்தமாக பட்டிலாம் பார்த்து சேண்ட் பண்ணப்போ இப்போ சோப்பாயில் போட்டு சேண்ட் பண்ணுறோம் பாருங்கள். இதுதான் மேஜர் ஒர்க்கு பெயிண்டிங்கில். மேஜர் ஒர்க்கு சோப் ஆயில் போட்டு நல்லா மொத்த வண்டியும் சேண்ட் பண்ணணும். அப்போ தான் பெயிண்ட் நல்லா க்ரிப்பாக ஆகிறோம். பெயிண்ட் உரியாது, பெயிண்ட்டு டல்லாக ஆகாது, பெயிண்ட் வந்து நல்லா லைஃப் வரும். பாருங்கள், மொத்த வண்டியும் சூப்பராக சேண்ட் பண்ணுறோம் பாருங்கள் சோப் ஆயில் போட்டுட்டு. உங்கள் வண்டி இதே மாதிரி தரமாக பக்காவாக நல்லா சேண்ட் பண்ணி 1க்கு 3 கோட் 4 கோட் பெயிண்ட் அடித்து சூப்பராக பண்ணணுமா எங்ககிட்ட எடுத்துவாங்க. தரமாக சூப்பராக பெயிண்டிங் பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இப்போது வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணி வண்டி எடுத்துன்னு வராங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் வண்டி எடுத்துவாங்க, நம்பி எடுத்துவாங்க, சந்தோஷமாக உங்கள் வண்டி எடுத்துவாங்க பெயிண்டிங் பண்ணிட்டு. உங்கள் நம்பிக்கை ஏற்ற மாதிரி தரமாக சூப்பராக பண்ணி கொடுத்துருவோம். அங்கே பாருங்கள், தொட்டிலாம் மொத்தமாக சோப்பாயில் போட்டு சேண்ட் பண்ணுறோம் பாருங்கள். அந்த தகடு மொத்தமாக சேண்ட் பண்ணால் தான் பெயிண்ட் நல்லா க்ரிப்பாக உட்காரும். மொத்த வண்டி சேண்ட் பண்ண அப்புறம் ப்ரைமர் அடிக்கிறோம். பாருங்கள், ப்ரைமர் எவ்வளோ திக்காக பொறுமையாக அடிக்கிற பாருங்க. ப்ரைமர் நல்லா திக்காக உட்காந்தா தான் அது மேலே பெயிண்ட் வந்து நல்லா க்ரிப்பாக உட்காரும். பெயிண்ட் வந்து அந்த உரியாது, தொட்டிலேருந்து பெயிண்ட் உறிஞ்சி வராது.
ப்ரைமர் அடித்தப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிச்சு ப்ரைமர். காஞ்சப்புறம் ஒரு நாள் மொத்தமாக ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இப்போது பெயிண்டிங் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பெயிண்டிங் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் கோட் அடிக்கிறோம். பேஸ் கோட் அடித்து முடிச்சப்புறம் ஃபைனல் கோட் அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் கோட் அடித்தப்புறம் அவுட்புட் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கும். ஸோ நம்ம சேனல் புதுசாக என்ன வியூஸ் வந்துருக்கீங்களா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்துனே இருக்கும். இதே மாதிரி தரமான சூப்பரான பெயிண்டிங் வீடியோலாம் பார்த்துன்னே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்டிங் மொத்தமாக அடித்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் மாஸ்கிங் பண்ணதெல்லாம் ரிமூவ் பண்ணுறோம். இப்போது பாருங்கள், கீ செட்டு, இண்டிகேட்டரு, அந்த ஸ்டிக்கர் மொத்தமாக பக்காவாக மாஸ்கிங் பண்ணி தரமாக அடிச்சுக்கிறோம் பாருங்கள். அதுதான் குவாலிட்டி, அதுதான் ட்ரிபிளம், அதுதான் நாங்கள். அது பாருங்கள், சைடு மிரர்லாம் பக்காவாக மாஸ்கிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சூப்பராக எல்லாமே மாஸ்கிங் பண்ணி, ஃப்ரண்ட்டு கண்ணாடிலாம் சூப்பராக மாஸ்கிங் பண்ணி பக்காவாக அடிச்சுடுவோம். நிறைய பேர் சொல்லலாம், அதாவது ஏன் இவ்வளோ மாஸ்கிங் பண்ணுறீங்க அப்படி தொடச்சிடலான்னு. ஆனால் தொடச்சா லைஃப் வராது ஃப்ரெண்ட்ஸ். தொடச்சா எப்போவுமே கண்ணாடி, ஹெட்லாம்ப் எல்லாமே லைஃப் வராது. எப்போவும் மாஸ்கிங் பண்ணாதான் அது பக்காவாக இருக்கும். அதே குவாலிட்டியோடு அப்படியே இருக்கும். நம்ம பாருங்கள், மொத்தம் அசூல் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு பேனெலாம் ரிமூவ் பண்ணி பெயிண்ட் அடித்தோம், அது ஃபுல்லாக அசூல் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட். பாருங்கள், அண்ட் ஷைனிங் பாருங்கள் வண்டியில் எப்படி பாருங்கள். என் பம்பர்லாம் ஃபுல்லாக சைடில் டென்ட்டாக இருந்தது, அதெல்லாம் மொத்தமாக நாங்களே ரிமூவ் பண்ணி தட்டிட்டு பக்காவாக பெயிண்ட் அடித்தோம். ஃப்ரண்ட்டு பம்பரு, ஃப்ரண்ட்டு பேனலு, சைடு லப்பரு பாருங்கள், டோருக்கு லப்பரு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சூப்பராக பெயிண்ட் அடிச்சுக்கிறோம் பாருங்கள். ஷைனிங் பாருங்கள், தரம் பாருங்கள் வண்டியில் எப்படி இருக்குன்னு. டோர் பேட் மட்டும் வண்டியில் போயிட்டுருக்கு, அது வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன் இருக்குது. ஆனால் அதுவும் நாங்கள் ரிமூவ் பண்ணி அடிச்சிட்டோம். பாருங்கள், லப்பர் மேலே வர குட்டி லப்பரு, உள்ளே வர குட்டி லப்பரு எல்லாம் பாருங்கள். உள்ள இன்டீரியர் பாருங்கள், ஒரு புது வண்டி மாதிரி வரும் பார்க்கறதுக்கு அப்படியே. ஏன்னா எல்லாமே பக்காவாக ரிமூவ் பண்ணி சூப்பராக அடிச்சுக்கிறோம். அந்த தொட்டி பாருங்கள், தொட்டியில் ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வீலு, அண்டர்ச்சேஸ் வந்து இந்த ஹேமர் டூர் பெயிண்ட் கேட்டார் கஸ்டமர், இந்த ரஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. ரஸ்ட்டு ஏறாது இந்த பெயிண்டில். ரஸ்ட்டு ஏறாதான், ரஸ்ட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 50% அரெஸ்ட் பண்ணும் இந்த பெயிண்ட்டு. ஹேமர் டூர் பெயிண்ட்டு 2 கோட்டு அடிச்சுக்கிறோம். கஸ்டமர் கேட்குறதா ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் என்ன கலர் கேட்குறாரோ அந்த கலர் சூப்பராக பண்ணி கொடுத்துரும் கஸ்டமருக்கு. ஃபுல்லாக தொட்டி கூண்டுக்குள்ளே பாருங்கள், கூண்டுக்குள்ளே ஃபுல்லாக ஹேமர் டூர் பெயிண்ட் தான். ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி தரமாக பக்காவாக சூப்பராக ஒரு ஒரிஜினாலிட்டியாக தெளிவாக ஷோரூம் கண்டிஷனாக பெயிண்ட் அடிச்சு கொடுக்கணுமா, என்கிட்ட வாங்க. கீழே டிஸ்பிளே நம்பர் என் லொக்கேஷன் கொடுத்துக்கிறேன். என் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வண்டி எடுத்துன்னு வாங்க, சூப்பராக பட்ஜெட் ப்ரைஸில் தரமாக தெளிவாக பண்ணி கொடுத்துலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.